இன்னைக்கு டே 7. ஓகே, செட் 4. செட் 4 ஃபுல்லாமே ஒரே இடியம்ஸ் தான். 10 இடியம்ஸ் இருக்கு. இது மாதிரி ஒரு இதுக்கு ஒரு 5 புது மீனிங், 5 புது சினானிம்ஸ் வேர்ட்ஸ் படிக்கிறது அந்த மாதிரி இல்ல. மொத்தமே 10 தான். ஸோ ஒரே இதுல இதை படிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். எல்லாம் சில இது நமக்கு ரொம்ப ஈஸியா பார்த்தோன்னு புரியுற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபெதர் ஒன்ஸ் ஓன் நெட். இது எப்படின்னா நமக்கு ஒரு நெட்டு கட்டி அதை வந்து மற்ற பறவைகளோட ஃபெதரை பிடுங்கி நம்ம அழகா வெளியில அந்த இதை கவர் பண்றோம். நம்மளோட தேவைக்காக நாம நல்லா இருக்கணும்ட்டு இல்லீகலா நம்ம பண்ற விஷயங்கள் அதை தான் வந்து ஃபெதர்ஸ் ஒன்ஸ் ஓன் நெட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளை ரிச் பண்ணிக்கிறதுக்காக, நம்மளை வளமாக்கிக்கிறதுக்காக. நான் அப்படியே அந்த சென்டென்ஸை வாசிச்சிடுறேன். டு மேக் யுவர் செல்ஃப் ரிச் எஸ்பெஷலி இன் அ வே தட் இஸ் அன்ஃபேர் ஆர் டிஸ்ஹானஸ்ட் யூசிங் யுவர் பொசிஷன் ஆர் ஜாப் இல்லீகலி ஃபார் த பர்சனல் கெயின். நம்மகிட்ட இருக்க ஒரு பவரை அப்படி மிஸ்யூஸ் பண்றது. நம்ம ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்போம், அதை மிஸ்யூஸ் பண்ணி நம்ம பர்சனல் கெயின்காக நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா அதை தான் ஃபெதர் ஒன்ஸ் ஓன் நெட் அப்படிங்கிறாங்க. இது வந்து நான் எப்படி எழுதுறது ஃபெதர்ஸ் ஒன்ஸ் ஓன் நெட்டை? டூயிங் இல்லீகல் திங்ஸ் ஃபார் அ பர்சனல் கெயின் எழுதிடவா? டூயிங் இல்லீகல் திங்ஸ் டு கெட் அ பர்சனல் கெயின். டு கெட் பர்சனல் கெயின். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இல்லை, எனக்கே நான் எழுதுனது புரியணும், அதுக்காக அதை சொல்றேன். எனக்கே அது புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு. செகண்ட் வார்த்தை டேர்ன் டர்ட்டில். டர்ட்டில்னா என்னது? ஆமை. அதை அப்படி கவுத்திட்டீங்கன்னா அதால வந்து திரும்ப முடியாது. அப்படியே அப்சைட் டவுனா அதை திருப்பி போட்டுட்டா கஷ்டப்படும், அது திரும்பவே முடியாது, அதனால கஷ்டப்படும். இது வந்து மோஸ்ட்லி எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு கப்பல்ல வந்து கவுறது, அப்படியே அப்சைட் டவுனா திரும்பிடுறது, அந்த இடத்துல வந்து இந்த வார்த்தை அதிகமா யூஸ் பண்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள்ஸுக்கு எப்படி சொல்றது, ஒரு சென்டென்ஸை எழுதிடுறேன். அப்சைட் டவுன், DOWN, அப்சைட் டவுன் ஆகுறது. டு கேப்சைஸ், கேப்சைஸ்னாலும் அதே தான், அப்சைட் டவுன் ஆகுறது தான். எக்ஸாம்பிள் போடுறேன், நல்லா நமக்கு புரியும். த ஷிப் டேர்ன்டு டர்ட்டில், கவுந்துருச்சு ஷிப்புன்னு சொல்றது தான் இந்த டேர்ன்டு டர்ட்டில். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, என்னன்னா தி வெசல், வெசல்னா ஷிப்பு தான். தி வெசல் கேப்சைசிங் அண்ட் சிங்கிங். ஒரு கப்பல் தலைக்குப்புற கவுந்துருச்சு, அப்படியே மூழ்கிருச்சு. த வெசல் கேப்சைசிங் அண்ட் சிங்கிங். இதான் டேர்ன் டர்ட்டில்ங்கிறது. ஆமையை கவுத்தி போடுறோம், அப்படியே அப்சைட் டவுன் ஆக்குறோம். அது நமக்கு ஞாபகம் இருந்தாலே வந்து போதும். அடுத்து தேர்டு, கிரீஸ் தி பாம். கிரீஸ் தி பாம். பாம்னா நம்மளோட இந்த குதிங்க, அது என்னது, இது கை, உள்ளங்கை. அதுல வந்து கிரீஸ், ஆயில் மாதிரி போடுறது. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன இன்டைரக்டா தெரியுதுன்னா, ஒருத்தன் கையில வந்து காசு கொடுக்கறது, ஒரு லஞ்சம் கொடுக்கறது. டு பிரைப் அ பர்சன் பை ஸ்லிப்பிங் மணி இன்டு தேர் பாம். காசு கொடுத்து வேலையை சாதிக்கிறது. லஞ்சம்னு எழுதிடவா? ஐயோ, தமிழ்ல எழுத இந்த இன்லாம் என்ன போடணும் டவுட் வருது. லஞ்சம் கொடுக்கறதுன்னு எழுதிடுறேன். லஞ்சம் கொடுக்கறது கையில. ஓகே, ஃபோர்த்து, புல் அ ஃபாஸ்ட் ஒன். புல் அ ஃபாஸ்ட் ஒன். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்னா, ஆக்சுவலி இதுக்கு மீனிங் முதல் சொல்லிடுறேன். டு சக்சஸ்ஃபுல்லி டிசீவ் சம் ஒன். டிசீவ்னா ஒருத்தரை வந்து ட்ரிக் பண்றது, ஏமாத்துறது. டு சக்சஸ்ஃபுல்லி, DECEIVE, டு சக்சஸ்ஃபுல்லி டிசீவ் சம் ஒன். இப்போ டிசீவ்ங்கிறது பார்த்துட்டா ஒருத்தங்களை ட்ரிக் பண்றது, ஃபூல் பண்றது, இதெல்லாம் தான். எக்ஸாம்பிள் போடுறேன், நல்லா புரியும். டோன்ட் ட்ரை டு புல் அ ஃபாஸ்ட் ஒன், pull a fast one on me. I know what you are
டூயிங். என்ன ஏமாத்த பார்க்காத. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ம், அந்த சென்டென்ஸோட படிச்சா நமக்கு ஞாபகம் இருக்கிறதோட ஒரு ஒரு நல்ல பவர் ஒண்ணு. ஸோ சக்சஸ்ஃபுல்லி ஒருத்தவங்கள ஏமாத்த முடியும் அப்படின்னா, அந்த செயல தான் புல் அ ஃபாஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நான் இன்னொன்னு என்ன வச்சுக்கிட்டேன்னா, வேக வேகமா ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப முந்திரி கொட்டை மாரி பண்ணுவாங்க. அவங்கள தான் ஈஸியா ஏமாத்துவாங்க. இல்லன்னா ஒர்க்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப சீக்கிரம் பண்றேங்கிற பேர்ல கொஞ்சம் தப்பா, இல்லன்னா வந்து அன்வான்டடா சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அவங்கள தான் வந்து, நல்ல ஒரு அடிமை சிக்கியிருக்கான்டான்ட்டு நம்மள போட்டு ஏமாத்துவாங்க. அதெல்லாம் எனக்கு இந்த புல் அ ஃபாஸ்ட் ஒன் படிக்கும்போது ஞாபகம் வந்துச்சு. சும்மா இப்படி ஒரு கதையா கேட்டா நமக்கே ஞாபகம் வரும்ல. அதுக்காக நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன் இந்த கதை எனக்கு தோணுனது. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் டு ப்ளே ஃபாஸ்ட் அண்ட் லூஸ். சேம் தான். ஒருத்தங்கள வந்து ஆம், ஏமாத்துறது தான். நம்மளோட பிஹேவியர வந்து இங்க பெருசா சொல்றது. டு பிஹேவ் இன் அ ஆம், அன் டு பிஹேவ் இன் அன் ஒரு இர்ரெஸ்பான்சிபிள், டிசீட்ஃபுல் வே. டிசீட்ஃபுல் மேல பார்த்தோம்ல. ஏமாத்தும் விதமா நம்ம செயல்பாடு இருக்கிறது தான் வந்து டு ப்ளே ஃபாஸ்ட் அண்ட் லூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு என்னன்னா, ஐ அம் நாட் சம்ஒன் ஹூ பிளேஸ் ஃபாஸ்ட் அண்ட் லூஸ் வித் அதர் பீப்பிள் லைஃப். என்னோட செயல்பாடு மத்தவங்க வாழ்க்கைய வந்து பாதிக்கிற மாதிரியான அ இத அந்த செயல்கள பண்றவன் நான் கிடையாது. கிட்டத்தட்ட மேலேயும் கீழேயும் ஒண்ணுதான். ஐ அம் நாட் சம்ஒன் ஹூ பிளேஸ் ஃபாஸ்ட் அண்ட் லூஸ். ஃபாஸ்ட் அண்ட் லூஸ் with other people lives. With other people lives. Fast and loose. கிட்டத்தட்ட 4 and 5 வந்து சேம் தான். 6ம் 7ம் கிட்டத்தட்ட சேமா இருக்கும். சாரி 6 7 தானா? ஆமா அப்படிதான். 6th ஒன் வந்துட்டு இது ஈஸி. எல்லாருக்குமே தெரியும். கிளிப் ஒன்ஸ் விங்ஸ். இப்ப பறவைக்கு ரெக்க இருக்கும்ல. அதுல ஒரு கிளிப்பு போட்டுட்டா எப்படி அதால பறக்க முடியாதுல்ல. ஸோ சேம் தான். ஒருத்தரோட ஃப்ரீடம், ஒருத்தரோட பவர வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வர்றது தான் வந்து கிளிப் ஒன்ஸ் விங் அப்படிங்கிறது. டூ ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்னு போட்டாலே போதும். சி சிடி. செவன்த் புட் அ ஸ்போக் இன் ஒன்ஸ் வீல். புட் எ ஸ்போக் SPOKE ஸ்போக் இன் ஒன்ஸ் வீல். இப்போ ஒரு கார் இருக்கு வீல், அதுல ஒரு குச்சி போட்டுட்டா அது வந்து என்ன சொல்றது, தடப்படும்ல, டிஃபிகல்ட் ஆயிரும். அப்புறம் அந்த இது ஓட்ட முடியாது வண்டிய. அந்த மாதிரி தான் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஸோ சேம் தான். ஒரு பிரச்சனை ஆகுறது, இல்ல ஒரு பிரச்சனைய கிரியேட் பண்றது, ஆ அத வந்து இன்னும் சிரமப்படுத்துறது, இதெல்லாம் தான் வந்து புட் அ ஸ்போக் இன் ஒன்ஸ் வீல். அதாவது அந்த பிளான வந்து ஸ்பாயில் பண்றது. ஸ்பாயில் ஒன்ஸ் பிளான். டு மேக் இட் டிஃபிகல்ட், டு காஸ் அ ப்ராப்ளம். இது எல்லாமே புட் அ ஸ்போக் இன் ஒன்ஸ் வீல். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தேன். தி சடன் ரெயின் ஸ்ட்ரோம். காத்தோட பயங்கரமா மழை. ரியலி புட் அ ஸ்டோக் இன் அவர் வீல் ஃபார் அ பிக்னிக். ஒரு பிக்னிக் போறதா இருந்தோம். இந்த பயங்கரமான மழை வந்துட்டு தடை பண்ணிருச்சு அத. அந்த பிளான ஸ்பாயில் பண்ணிருச்சு. இதான் புட் அ ஸ்போக் இன் ஒன்ஸ் வீல். நம்ம காரே ஞாபகம் வச்சுக்கலாம். அதுல ஒரு குச்சிய மாரி போட்டோம்னா அது எப்படி தடப்படும். அதவே ஞாபகம் வச்சுக்கலாம். 8 நிப் இன் த பட். பட்டுனா நமக்கு தெரியும்ல, இந்த ஃப்ளவர் பூக்குறதுக்கு முன்னாடி பட்டா இருக்கும். ஏர்லி ஸ்டேஜ் அந்த ஃப்ளவரிங்க்கு முன்னாடி. ஸோ நிப் இன் த பட்டுங்கிறது எந்த பிரச்சனையுமே ஏர்லி ஸ்டேஜ்லயே வந்து நம்ம அத நிறுத்திர்றது, இல்ல அத பிரிவென்ட் பண்ண பார்க்குறது. இதுதான் வந்து நிப் இன் த பட். முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிரு. அததான் ஆக்சுவலி லிட்டரலா சொல்ல வராங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வேண்டாம். பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிரும். நிப் இன் த பட். பட் அந்த இது ஞாபகம் வந்தா போதும். ஏர்லி ஸ்டேஜ். நிப்னா புடுங்கிரணும் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். 9th ஒன்.
a man இல்லனா woman, a man of letters, a woman of letters. என்னன்னா இவங்க பெரிய வந்து ஸ்காலர், ஒரு பெரிய ஸ்காலர், ஒரு ரைட்டர், மோஸ்ட்லி லிட்ரேச்சர் பேஸ்ல இருப்பாங்க. நாவல் எழுதுறவங்க இவங்க தான். ரைட்டர் இவங்கள தான் வந்துட்டு a man of letters அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்ரேச்சர் மேல ஒரு பேஷன் இருக்கிறவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 10th நமக்காகவே இருக்கிறது. லீவ் நோ ஸ்டோன் unturned. எந்த கல்லையும் திருப்பாம விடாத. இதான் இதோட அர்த்தம். லைக் இது லிட்ரலி இதுன்னு இல்ல. இது எது சொல்லுதுன்னா, எந்த கல்லையும் திருப்பாத. அதானே இத பார்த்தா நமக்கு தோணுது. சேம். என்னென்ன முயற்சி இருக்கோ எல்லாத்தையும் பண்ணி பார்த்துடுறது. டு டூ எவ்ரி பாசிபிள் திங் டு சால்வ் அ ப்ராப்ளம். இப்ப நம்ம பிரச்சனை எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலங்கிறது. என்னென்ன பாசிபிள் வேஸ் இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அதை கிராக் பண்ண ட்ரை பண்றது. எதையுமே விட்டுறக்கூடாது. இதுதான் இதோட மீனிங். நமக்கான மீனிங் இது. அப்படி இதை எழுதிடுறேன். டு டூ எவ்ரிதிங் பாசிபிள் டு ஃபைண்ட் சம்திங் ஆர் டு சால்வ் அ ப்ராப்ளம். அவ்வளவுதான். ஸோ எனக்கு 10மே முடிச்சாச்சு. இன்னைக்கு பயங்கர ஈஸி படிக்கிறதுக்கு. ஸோ ஈஸியா ஃபுல் ரிவிஷன் ஒன்று பண்ணிடலாம். பண்ணிட்டு லாஸ்டா எனக்கு சில இம்பார்ட்டண்டா சொல்லணும்னு நினைச்சேன். அதை இதை முடிச்சுட்டு சொல்றேன். ஓகே. ஸோ ஆப்ஸ்ட்ரூஸ்னா ஒன்றும் புரியலைங்கிறது. ஸோ இன்காம்ப்ரிஹென்சிவ், எனிக்மேட்டிக், எஸ்டோரிக், அப்ஸ்கியூர், கிரிப்டிக். அப்போ ஆண்டனிம்ஸ் எல்லாமே புரியுது. பாசிபிளா பார்த்தாலே எனக்கு எல்லாமே தெரியுது. ஆப்வியஸ், எவிடென்ட், அப்பேரண்ட், டிஸ்டிங்க்ட் அண்ட் லூசிட். ஹாரரா இருக்கு, ஹாரண்டஸ், ஹாரரா இருக்கு, பார்க்கவே அன்பிளசண்டா இருக்கு, டெரிபிளா இருக்கு. ஸோ ட்ரெட்ஃபுல், ஃப்ரைட்ஃபுல், அப்பேலிங், கிரிஸ்லி. அப்போ ஆண்டனிம்ஸ் வந்துட்டு பாசிஃபையிங், காம், கம்ஃபர்ட் அண்ட் கன்சோல். இமோலேஷன், பலி கொடுக்கறது, ஆஃபரிங், ஆப்லேஷன். அப்போ உயிர்ப்பிச்சு வருது, ரிவைவிங், ரீவைட்டலைசிங், இன்விகோரேட்டிங். கிரீவஸ்னா சிவியர் அண்ட் கிரிட்டிக்கல், ஃப்ரூட்ஃபுல், அஃப்ளிக்டிங் அண்ட் அகனைசிங். அப்போ ஆப்போசிட்ல இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றது. ட்ரிவியல், வினையல், கம்ஃபர்ட், காம் எல்லாமே. ஹிடியஸ்னா மறைஞ்சுக்கிறாங்க, ஏன்னா நல்லா இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆஃபுல், டிஸ்கஸ்டிங், அபாமினபிள், டெஸ்பிகபிள். அப்போ ஆப்போசிட்ல வந்து ரொம்ப பிளசண்டா இருக்காங்க, அப்பீலிங்கா இருக்காங்க, டிலைட்ஸம், அல்லியூரிங். ஹாட்டினா நாட்டின் ஞாபகம் வரணும், தான் பெரியவன் நினைக்கிறாங்க, கன்சீட்டட், சூப்பர்சிலியஸ், அரகண்ட். அப்போ ஆப்போசிட்ல ஹம்பிள், டவுன் டு எர்த், மாடஸ், அன்பிரட்டன்டியஸ். ஹேப்லெஸ்னா ஹோப்லெஸ் அண்ட் ஹெல்ப்லெஸ், அன்பார்ச்சுனேட், அன்லக்கி, மிசரபிள், ஜின்னெக்ஸ்ட். மிசரபிள் கூடயே ஜின்னெக்ஸ்டையும் சேர்த்து படிச்சாதான் அந்த வார்த்தை மறக்காது. அப்ப ஆண்டனிம்ஸ்ல ரொம்ப பிளஸ்டா ஃபீல் ஆகுறது. ப்ராஸ்பரஸ், ஃபார்ச்சுனேட். இம்பசைல்னா ஃபூலு, சில்லி, ஒரு மாதிரி அவேர்னஸ் இல்ல, இக்னரண்டா இருக்காங்க, இக்னரமஸ். டிம் விட், லைட் டிம் ஆகுது, நம்ம வாழ்க்கையும் முட்டாள்தனமாவே போய்கிட்டு இருக்குன்னு நான் ஞாபகம் வச்சிருக்கேன். டிம் விட். ஆண்டனிம்ஸ்னா அப்போ ரொம்ப அறிவா நடந்துக்கிறது, ரொம்ப இன்டெலெக்சுவல், ரீசனபிள், ரேஷனல், செகேஷியஸ். இம்யூர்னா என்க்ளோஸ்டு, கன்ஃபைன்டு, என்கேஜ், டீடைன், இன்கார்சினரேட். என்னது இது? இன்கார்சிரேட். இன்கார் அத காருக்குள்ள நம்ம ரொம்ப அடைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் அந்த கன்ஃபைன்ட். அதுக்காக இன்கார் ஞாபகம் வச்சிருக்கேன். அப்ப ஆன்டனிம்ஸ்ல ரொம்ப லிபரேட், எமான்சிபேட். இம்பாஸ், பாஸ்னாலே நிறுத்துறது. ஸோ ஹால்ட், டெட் எண்டு, டெட்லாக்கு. செக்ல சொல்ற ஸ்டேல்மேட். ஸ்டேல்மேட்னா ஃபைனலா செக், அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. அப்ப ஆண்டனிம்ஸ் அப்படிலாம் இல்லை. எகைன் நான் ரினிவல் பண்ணுவேன், ரீஸ்டார்ட் பண்ணுவேன், கேரிங் ஆன், ரிசம்ஷன், இது எல்லாமே வரும். லெஜெண்டுக்கு 2 வார்த்தை இருக்கு. ஒன்னு செலிபிரிட்டி, இன்னொன்னு ஒரு கதையின் தொகுப்பு அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் வரும். அப்ப ஆண்டனிம்ஸ்ல வந்துட்டு எதுவும் பண்ணாம சாதாரணமா வாழ்க்கையை கொண்டு போறது. நோன் என்டிட்டி. சாதாரணமாங்கிறத விட சோம்பேறியான்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு நான் சொன்னேன். அந்த மெம்பரா இருப்பாங்க, பட் விளையாடவே மாட்டாங்க. சும்மா பெஞ்சில் உட்காந்து விளையாடுறத பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் நோன் என்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஆப்லிவியன் அப்படிங்கிறது தான்லாம் ஒரு பெரிய ஆள் இல்ல, தன்னையெல்லாம் யாருமே நினைக்க மாட்டாங்க, மதிப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிற அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் ஆப்லிவியன். ஆப்ஸ்கியூரிட்டி. இப்போ இந்த ஆப்லிவியன்ங்கிற மைண்டே என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட்? ஒரு கன்ஃபியூஷன்ல தான் நம்ம இருக்கோம். ஸோ ஆப்ஸ்கியூரிட்டிங்கிற வார்த்தையும் அங்க வரும். இன்கம்பன்ட்னால இன்கம்பன்ட், பிரைம் மினிஸ்டர் ஞாபகம் வரணும். அதாவது இப்ப எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடியங்கிறது தான் அர்த்தம். அப்ப எக்ஸிஸ்டிங், ரீனிங், இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்க, இந்த வார்த்தையெல்லாம் வரும். இன்னொரு மீனிங் இருக்கு, கம்பல்சரி, நெசசரி அப்படின்னு. கம்பல்சரி ஓகே, நெசசரிங்கிறதுக்கு இன்னொன்னு என்னன்னா ஆப்ளிகேட்டரி.
அப்ப இதுக்கு ஒரு சென்டென்ஸ் என்னன்னா, இட் இஸ் ஆப்ளிகேட்டரி டு கெட் லைசென்ஸ். கண்டிப்பாக லைசென்ஸ் வாங்கணும். கார் ஓட்டுறதுக்கு, இல்ல பைக் ஓட்டுறதுக்கு முன்னாடி. ரிக்விசிட் ஸ்கில்ஸ் நீடட் ஃபார் அ ஜாப்ன்னு ஞாபகம் வச்சிருக்கேன். இந்த ஜாபுக்கு இதெல்லாம் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு ஸ்கில் செட்ஸ். அப்ப ரிக்விசிட் ஸ்கில்ஸ் நீடட் ஃபார் அ ஜாப். படிக்கும்போதே சென்டென்ஸோட நமக்கு கஷ்டமா இருக்கிற வார்த்தைகள படிச்சிரணும். அப்ப ஆன்டனிம்ஸ் வந்துட்டு ஆப்ஷனல், வாலண்டியரா நீங்க பண்ணா பண்ணலாம் அந்த மாரி. இன்செசன்ட் அப்படின்னா நிக்காம போய்க்கிட்டு இருக்கு. நெவர் ஸ்டாப்பிங், கன்டினியூஸ், கான்ஸ்டன்ட், சீஸ்லெஸ், டெர்மினேட்னா எண்ட். அப்ப இன்டெர்மினேட் ஆப்போசிட் வரணும். அன்அபேட்டிங் அப்படின்னு. அன்அபேட்டிங்க்கு வந்து ஒரு வார்த்தை நான் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஏன்னா மறந்து போயிட்டே இருக்கு. அபேட் அப்படிங்கிறது என்னன்னா குறையிறது. அன்அபேட்டிவ்னா குறையவே இல்ல, ரொம்ப இன்டென்ஸா போய்க்கிட்டே இருக்கு அப்படின்னு. இப்ப எக்ஸாம்பிள் என்ன? வி வில் ஹாவ் டு வெயிட் ஃபார் த ஸ்டார்ம் டு அபேட். இந்த புயல் அந்த இது வந்து குறையறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு. அன்அபேட்னா அது வந்து குறையலாம் இல்ல. இன்னும் இழுத்துட்டே போகுதுங்கிற மாரி மீனிங். அப்ப ஆன்டனிம்ஸ் பார்த்துட்டீங்கன்னா, டிஸ்கன்டினியூஸா ரொம்ப பீரியாடிக்கா அப்பப்போ ஒரு பீரியட்ல தான் நடக்குது. அக்கேஷனலா தான் நடக்குது அப்படி. இன்ஸ்டிகேட்னா இன்வெஸ்டிகேட் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். நம்மளோட ஆக்ஷனுக்கு நமக்கு இன்வெஸ்டிகேட் வருது அப்படின்னு. இப்ப நம்மளோட ஆக்ஷன்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ற ஒண்ணு, லான்ச் பண்ற ஒண்ணு, இனிஷியேட், ஆக்டிவேட், ஜெனரேட். இதுக்கு இன்னொரு சென்ஸ் ஆஃப் மீனிங் இருக்கு. இது ஒண்ணு பாசிட்டிவ்ல மேல பேசிட்டோம். நெகட்டிவ் சென்ஸ் மீனிங் இருக்கு. ட்ரிகர் பண்றது, ஒருத்தவங்கள ஸ்டிமுலேட் பண்றது, ப்ரவோக் பண்றது, இன்ஃப்ளூயன்ஸ், இன்சைட். அப்ப ஆன்டனிம்ஸ் அதெல்லாம் இல்ல. நம்ம நம்ம கண்ட்ரோலா இருக்கிறது, நம்ம காமா இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஆப்போசிட்ஸ். அப்ப கர்ப், கன்ஸ்ட்ரெயின், காம் அண்ட் சூதிங்லாம் ஒண்ணுதான். ட்ராங்குலைஸ், காம் தான். இந்த ட்ராங்குலைஸ் அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ட்ரக் போட்டு அத வந்து அன்கான்ஷியஸ் ஆக்கி காம் பண்றதுங்க ட்ராங்குலைஸ்ங்கிற வார்த்தை வரும். இன்ஹிபிட்னா பிரிவென்ட்ங்கிற அர்த்தம். பிரிடில்ங்கிறது ஹார்ஸ்க்கு போடுற அந்த முகக்கவசம். அதோட அந்த டிஸ்ட்ராக்ஷன லிமிட் பண்றது. ஸோ பிரிடில். ஜைபுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு மாக், இன்சல்ட், இதெல்லாம். டான்டிங் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட இன்சல்ட்டிங் மாரி தான். ஸ்னீர், ஜீர் அண்ட் ஸ்காஃப் 3மே ஒருத்தன நான் மதிக்கலங்கிறத நம்ம வார்த்தையில சொல்றது. உன்னையெல்லாம் நான் ரெஸ்பெக்டே பண்ணல. ஒரு ஆளாவே நான் பார்க்கல அப்படிங்கிறது ஸ்னீர், ஜீர் அண்ட் ஸ்காஃப். வாய்ஸ் கிராக்ங்கிறது ஒரு விஷயத்த டைரக்ட்டா சொல்ல முடியல. பட் சிரிச்சுட்டே நம்ம அத வந்து சொல்லிருவோம்ல. அதான் வாய்ஸ் கிராக். செகண்ட் வந்து என்னன்னா 2 பேரும் இணைஞ்சு போறது. 2 கண்ட்ரி சேர்ந்து ஒரு அக்ரீமெண்ட் போடுறாங்க அப்படின்னு. இந்த இதெல்லாம் வந்து 2 பேர சேர்த்து வச்சு ரிசெம்பிள் ஆகுறது தான் வந்துட்டு ஜைப். ஸோ ஹார்மனைஸ், கன்கார்ட், அக்கார்ட், கார்ரோபரேட் இது எல்லாமே வந்து அந்த 2 கண்ட்ரி அக்ரீமெண்ட் சொன்னேன்ல, அந்த இடத்துல யூஸ் பண்ற வார்த்தைகள். கன்ஃபார்ம் டூ அப்படிங்கிறது அபைட் பை த ரூல்ஸ். ரூல்ஸுக்கு ஒத்துணைஞ்சு நம்ம போறது. நம்ம கேரக்டர் அந்த ரூல்ஸ ஒத்துக்கிட்டு அதுக்கேத்த மாரி போறது. கன்ஃபார்ம் டூ. என்டாங்கிள்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டாங்கிள்டுன்னு ஒரு படமே வரும். ரப்பன்சல்ங்கிற ஒரு பொண்ணு அந்த லாங் ஹேர் இருக்கும். ஒரு விட்ச் வந்து புடிச்சு வச்சிருப்பாங்க. அவ ஹேர்னாலே வந்து ரொம்ப சிக் ஆயிருது. அது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னு நான் ஞாபகம் வச்சிருக்கேன். என்டாங்கிள்டுனாலே காம்ப்ளெக்ஸ், நாட் விழுந்துருச்சு, ட்விஸ்டட், ராவல்டு, இன்ட்ரிகேட். அப்போ ஆப்போசிட் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட், அன்ராவல்டு. எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. விஷியஸ், வயலண்ட். வி ஞாபகம் வரணும். விஷியஸ், வயலண்ட். அப்ப க்ரூவல், ஃபெரோஷியஸ், பார்பரிக், ரூத்லெஸ், சாவேஜ், மெர்சிலெஸ் இது எல்லாமே. ஆன்டனிம்ஸ் அப்போ ரொம்ப டெண்டர் ஹார்ட்டட், பினைன், சிம்பத்தி, அல்லீவியேட்டட் எக்ஸாம்ல நெறைய வரும். ரெட்யூஸ்ங்கிற மீனிங் அது. பினைன் ஞாபகம் வரலன்னா, பினைன் டியூமர் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கட்டினால எந்த பிரச்சனையும் இல்ல. இட்ஸ் பினைன் டியூமர் அப்படின்னு. அந்த நார்மல் டியூமர். ஸோ பினைன்ங்கிற வார்த்தை. ஜியோபார்டினா ரிஸ்க், டேஞ்சர் அப்படின்னா பெரில் இன்னொரு வார்த்தை. பெரில் வச்சு பெரில்மென்ட், இம்பெரில்மென்ட் சொல்லலாம். டேஞ்சர் வச்சுட்டு என்டேஞ்சர்மென்ட் சொல்லலாம். ஆன்டனிம்ஸ்ல அப்போ வந்து ரொம்ப சேஃப்டியா, செக்யூரா, பிரிசர்வா இதெல்லாம் ஆன்டனிம்ஸ். ப்ரோ பீட் அப்படின்னா ஒருத்தர வந்து பயமுறுத்தி நமக்காக வேலை பண்ண வைக்கிறது. நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன் இத, நம்ம தம்பி அண்ணன வந்து நான் அடிச்சுருவோம். ரத்தம் வர வரைக்கும் அடிச்சுருவேன். அதான் பிளட்ஜன் கடைசி வார்த்தை. ஸோ ப்ரோ பீட்னாலே ஃபர்ஸ்ட் வார்த்தை பிளட்ஜன் ஞாபகம் வரணும். புல்லி, கம்பல் ஒருத்தங்கள போட்டு பிரஷர் பண்ணி நமக்காக வேலை செய்ய வைக்கிறது. கோவர்ஸ் பிரஷர் போடுறது. இன்டிமிடேட். ஸோ புல்லி, கம்பல், கோவர்ஸ், இன்டிமிடேட், பிளட்ஜன். அப்ப ஆன்டனிம்ஸ் அவங்கள நம்ம கம்ஃபர்ட்டா, காமா வச்சுக்கிறது. கம்ஃபர்ட், கன்சோல், சோலேஸ், சியர் அப் பண்றது. கிளீமெண்ட்னாலே கிளீமெண்ட் போலீஸ் ஆஃபீசர் ஞாபகம் வரணும். ரொம்ப கைண்டான போலீஸ் ஆஃபீசர் அப்படின்னு. ஸோ மர்சி, கைண்ட், லீனியன்ட், ஃபர்கிவிங், என்ன சொல்றது? மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கு. ஃபர்கிவிங். ரொம்ப பெரிய மனசுக்காரங்க இப்படின்னு அததான் வச்சு நான் மெக்னானிமஸ்ன்னு ஞாபகம் வச்சிருக்கேன். ஜெனியல் அண்ட் டெம்பரேட். அப்ப ஆப்போசிட்ல ரொம்ப ஹார்ஷா இருப்பாங்க. கிளீமெண்ட்னா அப்ப ஆப்போசிட்ல இன்கிளீமெண்ட் வரும். இட்ஸ் ஸ்டர்ன் வார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஹார்ஷான ஒரு வார்னிங். ஸோ ஸ்டர்ன் வார்னிங். நோவிஸ் அறிவே இல்ல அப்படிங்கிற மாரி ஞாபகம் வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, புதுசா ஒரு ஜாப்க்கு நம்ம நியூவா இருக்கிறோம்னா, நம்மள நோவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நமக்கு அறிவே இருக்காதுல்ல. அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் நானு. என்னென்ன வார்த்தை இதுக்கு சொல்லலாம்? நியோஃபைட்ன்னு சொல்லலாம். ஒரு பிகினர், அப்ரென்டிஸா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இன்னொரு வார்த்தைகள்.
அப்ப ஆண்டனிம்ஸ் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க, எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, வெட்டரன். இதெல்லாம் ஆப்போசிட்க்குரிய வார்த்தைகள். லுக்ரேட்டிவ் லக் இருக்கு அவனுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருச்சுன்னு ஞாபகம் வச்சிருக்கேன். ஸோ லுக்ரேட்டிவ்ங்கப்போ ப்ராஃபிட், கெயின்ஃபுல், ஃப்ரூட்ஃபுல், ஆஃப் வேற வந்து ரிவார்ட் இதெல்லாம். அப்ப ஆன்டனிம்ஸ் வந்துட்டு ஃப்யூட்டைல். நாங்க ஃப்ரூட்ஃபுல் போடும்போதே கீழ ஃப்யூட்டைல்ன்னு நான் எழுதிருவேன். சப்போஸ் அந்த வேர்ட் எனக்கு ஞாபகம் வரல அப்டின்னா. அப்படிதான் நான் வந்து படிச்சிருக்கேன் இத. ஃப்ரூட்ஃபுல்னாலே கீழ ஃப்யூட்டைல் வரணும் ஆப்போசிட்ல அப்படின்னு. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ், பாயிண்ட்லெஸ். மோஸ்ட்லி ஃப்யூட்டைலுக்கு கரெக்ட்டான மீனிங் என்னன்னா, இது பண்றனால எந்த பிரயோஜனமும் இல்லங்கிறது தான் ஃப்யூட்டைல். ஸோ சூப்பர் சீடு. ஒண்ண வந்து தாண்டி இன்னொன்னுக்கு போறது. சூப்பர் சீடு. அப்ப வந்து ரீப்ளேஸ் பண்றது. கரெக்ட்டான வார்த்தை வந்து சப்ளன்ட்ங்கிறது கரெக்ட்டான வார்த்தைன்னு இல்ல. நமக்கு புதுசான வார்த்தை சப்ளன்ட். இப்ப பிரிண்டட் புக்ஸ் வில் சூன் பி சப்ளான்டட் பை இ-புக்ஸ். இ-புக்ஸ்னால இது வந்து ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுரும். ஸோ சூப்பர் சீடுனா ஃபர்ஸ்ட் வார்த்தை சப்ளான்ட்ட படிச்சிரணும். ஏன்னா அது புதுசா இருக்கு. ஆப்போசிட் அப்ப என்ன வரணும்னா, இல்ல இல்ல இதெல்லாம் போயிறக்கூடாது. இது நீடிச்சு இன்னும் வரணும் அப்படின்னு நினைக்கிறது. ஹோல்டு பண்ணி நல்லா புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல. அதான் அந்த அப்ஹோல்டு, சஸ்டெயின் இதெல்லாம் நமக்கு ஆப்போசிட்ல வரணும். அட்யூன் நான் அந்த டியூன் மியூசிக் ஞாபகம் வச்சிருக்கேன். டியூனுக்கு இணைஞ்சு போறது. கிட்டத்தட்ட இது மேல பார்த்தா அந்த ஹார்மனைஸ், அக்கார்டு, கன்கார்டு, ஜைபுக்கு நம்ம பார்த்தோம்ல. 2 பேர் இணைஞ்சு போறது, ஒற்றிணைஞ்சு போறது அப்படிங்கிறது. அக்ரீமெண்ட்ன்னு கூட பார்த்தோம். த சேம் ஹியர். ஹார்மோனியஸ் அதுக்கு அட்ஜஸ்டபிளா நம்ம போறது, அடாப்ட் பண்ணிக்கிறது. அங்க கன்ஃபார்ம் டூ பார்த்தோம்ல. அதே தான் இங்கேயும். அரேஞ்ச், சின்க்ரனைஸ் எல்லாமே. அப்ப இதுக்கு ஆப்போசிட் வந்து டிஸ்அரேவா இருக்கிறது, டிஸ்டர்ப் பண்றது, டிஸ்ஹார்மனைஸ் இதெல்லாம் ஆப்போசிட்ஸ். பெர்ஸ்பிகாசிட்டிய பார்க்கும்போது எனக்கு பெர்ஸ்பெக்டிவ்ங்கிற வார்த்தை ஞாபகம் வருது. பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா என்னுடைய பார்வையில, என்னுடைய அறிவின்படி அப்படின்னு. ஸோ இன்சைட்ஃபுல்னஸ் என்னுடைய அந்த அறிவு கூர்மை தான் இன்சைட்ஃபுல்னஸ். அக்யூட்டி என்னோட அக்யூரேட்னஸ்ன்னு நான் ஞாபகம் வச்சிருக்கேன். அதுக்கு அதுதான் வார்த்தை கரெக்டான அர்த்தம் கிடையாது. நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அக்யூட்டி அப்படிங்கிறது. பெர்செப்டிவ்னஸ் கிட்டத்தட்ட இந்த 3மே பெர்ஸ்பெக்டிவ் மாதிரியே வருது. ஸோ அத வச்சு நான் வந்து ஈஸியா இப்ப எக்ஸாம்ல வருது அப்படின்னா, கெஸ் பண்ணிருவேன். இதுதான் அர்த்தமா இருக்கும் அப்படின்னு. நம்மளால எல்லா வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இந்த மாரி சில இது பண்ணும்போது நமக்கு ஞாபகத்துல இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதுக்கு ஒரு சென்டென்ஸ் நான் எழுதியிருக்கேன். இட் டேக்ஸ் பெர்செப்டிவ்னஸ் டு டெல் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரிஜினல் அண்ட் டூப்ளிகேட். இதுலலாம் நீங்க ஒரிஜினல், டூப்ளிகேட் கண்டுபிடிக்கணும்னா, ரொம்ப ஒரு அறிவா நீங்க இருக்கணும். ஸோ இட் டேக்ஸ் பெர்செப்டிவ்னஸ் டு டெல் த டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். அப்போ ஆப்போசிட்ல வந்து அந்த மாரிலாம் இல்ல. ரொம்ப டல்லா இருக்கிறது. அப்டியூஸ்னஸ் அதாவது ரொம்ப ஸ்லோவா தான் இது அவங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. ஸ்லோவா தான் அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸ்லோ லேர்னரா இருக்கிறது. இதெல்லாம் தான் அப்டியூஸ்னஸ். இம்பசைல்ங்கிறது இந்த ஃபூல், இக்னரமஸ், டிம்விட், செகேஷியஸ் இது எல்லாமே வந்துட்டு செகேஷியஸ்ங்கிறது வந்து ஆக்சுவலி ஆப்போசிட்ல வரும். நான் இவ்வளோ நாளா தப்பா சொல்லிட்டு இருந்திருக்கேன்ல. செகேஷியஸ் அது வந்து அறிவாளிங்கிறதுக்கு வருது. ஆன்டனிம்ஸ்க்கு வரும். செகேஷியஸ் அங்க போடக்கூடாது. இத்தன நாளா இத நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் அந்த வார்த்தை எனக்கு மறந்துட்டே இருக்குங்கிறனால நான் அங்க எழுதிட்டேன். அதான் பாருங்களேன், ரிவைஸ் பண்ண தான் ஒரு புரிதல் நமக்கு வருது. நம்ம எங்க தப்பு பண்றோம் அப்படின்னு அந்த வார்த்தையோட மீனிங், செகேஷியஸ்னா பாசிட்டிவே, இம்பசைல் கூட எப்படி வரும் அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ. ஓகே. திஸ் இஸ் த பவர் ஆஃப் ரிவிஷன் போல. சாரி நெறைய நாள் இத சொல்லிட்டு இருக்கேன். தெரியல அவங்க இந்த வீடியோ பார்த்தா தான் தெரியும். அப்படியே படிச்சிடக்கூடாது. மேபி யாராவது இத பார்க்குறாங்க அப்படின்னா. ஓகே ஃபைன். டிஸ்பொசிஷன் இது நேத்து பார்த்தோம். 4 மீனிங் இருக்கு. பொசிஷன்ல இருந்து மாறி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அரேஞ்ச்மெண்ட்ங்கிறது ஞாபகம் வரணும். ஒரு சீக்வென்ஸ், சீரிஸ் செட்டப் பண்றது அப்படின்னு. இன்னொன்னு டிஸ்பொசிஷன், டிஸ்போசல், டிஸ்கார்டு, டம்ப், ஸ்கிராப் தேவையில்லாத பொருள் எல்லாமே வரும். இன்னொன்னு டிஸ்பொசிஷன் அப்படிங்கிறது நம்மளோட பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட். அப்புறம் மென்டாலிட்டி, டெம்பரமெண்ட். இன்னொன்னு வந்து அஃபெக்ஷன். ஒரு இதுக்கு மட்டும் நம்ம சாய்றது. ஒண்ணு நமக்கு ரொம்ப புடிச்சா அது மேல நம்ம அஃபெக்ஷனா இருக்கிறது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் இருக்கு. ஹி ஹாஸ் அ டிஸ்பொசிஷன் டு கம்ப்ளைன் அபவுட் ட்ரிவியல் மேட்டர்ஸ். தேவையில்லாததுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ற ஒரு குணம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த குணங்கிறது தான் அந்த பிஹேவியர், அந்த மென்டாலிட்டி எல்லாம். செகண்ட், ஐ எம் ஃபினிஷ்டு வித் பிளானிங் த டிஸ்பொசிஷன் ஆஃப் ஈவென்ட்ஸ். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் வந்து நான் பிளான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது. காண்டிமெண்ட் அப்படிங்கிறது சம்திங் யூஸ் டு என்ஹான்ஸ் த ஃப்ளேவர் ஆஃப் த ஃபுட். அப்போ சீசனிங் பண்றது, ட்ரெஸ்ஸிங் பண்றது இதெல்லாம். அப்பிடைட் அப்படிங்கிறது பசிய சொல்றது. நம்ம ஹங்கர், கிரேவிங், அர்ஜிங், லாங்கிங், தண்ணி தாகம் கூட கைண்ட் ஆஃப் அப்பிடைட், தர்ஸ்ட் அப்படிங்கிறதையும் சொல்றது. அப்ப ஆன்டனிம்ஸ் நிறைவா ஃபீல் ஆகுறது, சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுதான் வந்து சாட்டியேஷன் அண்ட் சட்டிட்டி அப்படிங்கிறது. SATIETY சட்டிட்டி அப்படின்னு. ரிப்ளீஷன்
நான் நினைச்சேன் ரிப்ளீஷன் வந்து ரிப்பீட்டடா அத பார்த்து எனக்கு அப்பா போதும்டா போர் அடிச்சிருச்சுடா. அந்த மாரி நான் ரிப்ளீஷன் ஞாபகம் வச்சிருக்கேன். இது வந்து ஞாபகம் இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம இத சொல்லணும்னு இல்ல. நமக்கே ஓகே ரிப்ளீஷன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த மசில் மெமரில வந்து நமக்கு ஸ்டோர் ஆயிரும். அதுவரைக்கும் இந்த மாரி தான் நம்ம இத படிக்கணும். எக்ஸ் ஆர்பிட்டன்ட் அதிலயே இருக்கு. எக்ஸ் எக்ஸ்ட்ரா. அப்ப எக்ஸசிவ், ஸ்கை ஹை அதிகமான விலைவாசி, இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் ரீசனபிள் அமௌண்ட்டே கிடையாது. அன்ரீசனபிளா இருக்குன்னு நம்ம சொல்றோம்ல. அந்த அன்ரீசனபிள். எனார்மஸ். மான்ஸ்ட்ரஸ்னாலே என்னது? நார்மல்ல இருந்து பெருசா இருக்கிற மான்ஸ்டரே எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசா இருக்கும்ல அந்த மாரி மான்ஸ்ட்ரஸ். அதிகமா இருக்கிறது. ஸோ எக்ஸார்பிட்டன்ட்க்கு இதெல்லாம் மீனிங். அப்ப ஆன்டனிம்ஸ் வந்துட்டு ரொம்ப மினிமலா இருக்கிறது, ரீசனபிளா இருக்கிறது. பெர்ப்ளெக்ஸ்னாலே பார்த்தோனே தெரியணும். காம்ப்ளெக்ஸ் ஞாபகம் வரணும். இட்ஸ் அ பசில், என்டாங்கிள், ட்விஸ்டட், நாட், இன்ட்ரிகேட் மேல பார்த்து எல்லாமே. ஆப்போசிட் ரொம்ப சிம்ப்ளிஃபைடு, ஃபெசிலிட்டேட்டட், ஸ்ட்ரீம்லைன்ட். ஃபெசிலிட்டேட்டட் நெறைய ஃபெசிலிட்டி இருக்கும்போது நமக்கு இன்னும் ஈஸி ஆகுது. ஸோ டு மேக் சம்திங் ஈஸியர்ன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்ட்ரீம்லைன்ட் அப்படிங்கிறது என்னன்னா, அதே தான் ஈஸி பண்றது தான். இப்போ புரொடக்ஷன நல்லதா பண்றதுக்கு வந்து த பிசினஸ் இஸ் லுக்கிங் ஃபார் வேஸ் டு ஸ்ட்ரீம்லைன் புரொடக்ஷன். ஆப்டிமைசிங்கா கொண்டு போறதுக்கு, ஒரு எஃபிஷியன்ட்டா கொண்டு போறதுக்கு இந்த பிசினஸ் வந்து என்னென்ன பண்ணலாம்ன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது எவ்வளோ தூரம் சிம்ப்ளிஃபை பண்ண முடியுமோ அத பார்த்துட்டு இருக்கு. இதுதான் வந்து ஒரு சென்டென்ஸ் வச்ச எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஓகே இதுதான் இன்னைக்கு நம்ம படிச்சது. இத நாளைக்கு ரிவிஷன் பண்ணலாம். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து மைண்ட் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம், நம்மளோட மைண்ட் செட் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அத பாருங்க. டாப்பர்ஸ்க்கு அது யூஸ் ஆகுமான்னுலாம் எனக்கு தெரியாது. பட் என்ன மாரி ஒரு 10-15 மார்க்ஸ் மெயின்ஸ்ல போகுது. இல்ல நான் ஒரு பிகினர் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம மைண்ட் செட் எந்த அளவுக்கு ப்ளே ஆகுதுன்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் போன வருஷமே எனக்கு தெரியல அப்படின்னு நான் ஃபீல் பண்ண சில விஷயங்கள வந்து நான் அதுல பேசியிருப்பேன். கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரீயா இருக்கீங்கங்கிற பட்சத்துல இன்னைக்கு நைட் பாருங்க அது. ஓகே. தேங்க் யூ.